சயின்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர்கே கணேஷ் தயாரிப்பில் வருண் நடிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் 1 முதல் திரையரங்குகளில். வந்தார், மக்கள் பேசினார், மக்கள் மனதை கவர்ந்தார் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? வந்தார், பேசினார், கவர்ந்தார். வந்தார், பேசினார், கவிழ்ந்தார். அவ்வளோதான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே போனால் கக்கூஸ் கழுவுறதுலேருந்து எல்லா வேலையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வடநாட்டுக்காரன் குறிப்பாக சொல்ல போனால் உத்தரப்பிரதேசக்காரன் தான் இருக்கிறான். அவனுக்கு அங்கே வேலை கிடைச்சிருந்தா, இவர் ஆடுற இடத்துல வேலை கிடைச்சிருந்தா அவன் ஏன் இங்கே வர்றான்? திமுக காங்கிரஸ் அகற்றப்பட வேண்டிய கட்சிகள். திமுக அடியாமல் நன்றாக இருந்தால் நாங்கள் அழிந்து விடுவோம்ன்றது சொல்லியிருக்கார். ஜெயலலிதா என்ற ஊழல் பேர்வழியால் தான் தமிழ்நாட்டு மானமே போயிட்டு இருந்தார். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் இப்போ போட வேண்டிய அவசியம் என்ன? தேர்தலுக்காகவா? ஏங்க போன தடவை வந்தாருங்க, விஜயகாந்துக்கு பெரிய கூட்டம் சேர்ந்துச்சுன்னாங்க. விஜயகாந்த் மாதிரி ஆளே கிடையாதுன்னாரு. இப்போ தமிழகத்தில் பாஜக இது வரைக்கும் ஆண்டதே கிடையாது, ஆட்சி செஞ்சதே கிடையாது. ஆனால் பாஜக மனசில் தமிழ்நாடு இருக்குது, தமிழகத்துக்கு நான் நிறையா செஞ்சுருக்கிறேன். ஊருக்கே ஏதாவது பண்ணலங்கிறது தானே இங்கே இப்போ வந்துருக்குற இந்த இதை. வடநாட்டுக்காரன் இங்கே வந்து வேலைக்கு வந்துருக்கிறான். நீ ஊர்லேயே ஒன்றும் பண்ணல, நீ தமிழ்நாட்டுக்கு பண்ண என்ன அர்த்தம்? எப்படியா நம்ம? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். 2 நாளாக மோடியை பற்றிய பேச்சு தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பல்லடம், தூத்துக்குடி 2 இடத்துல ஒரு பேசுனதை பற்றி தான் விவாதமாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை கவனிச்சிருப்பீங்க. பாஜக தமிழகத்தில் கண்டிப்பாக கால் பதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் மக்கள் யாத்திரையுடைய நோக்கமே அதுதான். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த யாத்திரை இதுவரையிலும் எனக்கு புரியல. ஒரு யாத்திரைன்னாக்கா அதை பற்றி ஊரில் எல்லோரும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்துருக்கணும். அந்த ஊர் ஜனங்களாவது அதை பற்றி பேசியிருக்கணும். புரியல. அவர் எங்கே போனார், எந்த ஊரில் என்ன பண்ணார், என்ன நடந்தது? நான் திருப்பி எல்லா சேனல்லையும் சொன்னது இதுதான். உலகத்துக்கே யாருக்குமே தெரியாமல் ரொம்ப ரகசியமாக நடந்த ஒரு பாத யாத்திரை இதுவாக தான் இருக்க முடியும். கேரவான் வேன்லேயே போரா யாத்திரை முடிச்சிருக்காரு. ஏதோ ஒரு 10 அடி நடப்பாராம், உடனே போய் வண்டியில் ஏறி உட்காந்துக்குவாராம். அப்படி தான் போயிட்டு இருந்தார். நாங்கள் அப்புறம் மக்கள்லாம் மனுக்கள் கொடுத்தாங்கன்னு பார்த்தா ரேஷன் கார்டெல்லாம் காட்டினார். அவர் ஏதோ ஒரு கணக்கு காட்டியிருக்கார். நானும் அரசியல் பயணம் நடத்தினேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கணக்கு காட்டியிருக்கார். மோடி அதை நம்பி வந்திருக்கார். மோடிக்கும் தெரியும் அவர் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார்னு தெரியும். அவர் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் வேணும். இல்லாட்டி தமிழ்நாட்டில் அவரை கூப்பிட்றதுக்கு யாரும் கிடையாது. அதனால் பார்த்தாரு. ஏன்னா நலத்திட்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா செஞ்சதுக்கு அது ஓப்பனிங் செரமனி அது இதுன்னு வரலாம். அதுவும் செய்யலை. தமிழ்நாட்டுக்கு அவர் ஒன்றுமே செய்யலை. வேறு எதுவும் எப்படி சரி இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு வரலான்னு வந்தார். வந்தது இடத்துல சில ஸ்டண்டெல்லாம் அடித்தார், பேசினார். கான்ட்ரவர்சியலாக பேசினாக்கா பேப்பரில் வரும். அந்த கான்ட்ரவர்சியலாக பேசி பேப்பரில் பப்ளிஷ்டு. உருப்படியாக எதுவும் பேசலை. தேவையில்லாத விஷயங்களை பேசி விமர்சனத்துக்கு தான் ஆளாயிருக்கார். பாராட்டுக்கு ஆளாகலை. அவர் வந்தார், மக்கள் பேசினார், மக்கள் மனதை கவர்ந்தார் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? வந்தார், பேசினார், கவர்ந்தார். அவ்வளோதான் இருக்கு. வந்தார், பேசினார், கவிழ்ந்தார். அவ்வளோதான். வந்தார், பேசினார், வென்றார்பாங்க. இவர் வந்தார், பேசினார், கவிழ்ந்தார். மீண்டும் பிரதமர் ஆகுங்கிறாரு. பார்லிமெண்ட்டில் சொன்னது அது உங்களுக்கு எனக்கு சொன்னதில்லை. எலெக்ஷன் கமிஷனுக்கு அவர் போட்ட உத்தரவு பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றினார். திட்டத்தை நிறைவேற்றினார். 400 இடத்துல ஜெயிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். நீ ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்ட்டு இருக்கார். எலெக்ஷன் கமிஷனர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அதுதான் அதுக்கு அர்த்தம். உத்தரவு போட்டிருக்கார். நாங்கள் 4 இடத்துல ஜெயிக்கணும், உன்னை எலெக்ஷன் கமிஷனராக போட்டது இதை நிறைவேற்றுறது தான் உங்கள் வேலை. நாங்கள் 4 இடத்துல ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்கள் வேலை அப்படின்ட்டார். அதை அவர் பார்த்துக்குவார். எலெக்ஷன் கமிஷன் அதை பார்த்துக்குவார். தெளிவாக சொல்லிட்டார். ரிசல்ட் அனௌன்ஸ்டு. இனிமேல் எலெக்ஷன் நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கும். பாஜக தான் தமிழகத்தை சரியான பாதையில் கொண்டு சொல்லுங்கிறார். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியல, இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய தமிழகத்தின் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நான் தான் இருக்கேன். தமிழ்நாடு அவ்வளோ மோசமாக போகுன்றாரா? இன்றைக்கி அவர் ஒரு பாயிண்ட் மாத்திரம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இந்த கக்கூஸ் கழுவுறதுலேருந்து எல்லா வேலையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வடநாட்டுக்காரன் குறிப்பாக சொல்ல போனால் உத்தரப்பிரதேசக்காரன் தான் இருக்கிறான். அவனுக்கு அங்கே வேலை கிடைச்சிருந்தா, இவர் ஆடுற இடத்துல வேலை கிடைச்சிருந்தா அவன் ஏன் இங்கே வர்றான்? என்னத்துக்கு இவ்வளோ வடநாட்டுக்காரனுங்க தென்னாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான்? நீ ஆடுற இடத்துல வேலை இல்லை, பெரிய தொழிற்சாலைகள் வேணாம், சாதாரண டீ கடை வைக்கிறதுக்கு கூட அங்கே யோகியதை இல்லாமல் தான் நீங்கள் வந்திருக்கிறான். அதுலேயே தெரியல நீ நடத்துகிற உன் ஆட்சியினுடைய லட்சணம். அதை வச்சா கண்டுபிடிக்கலாம். இது கொண்டு கருத்து கணிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லையே. நீ நாட்டை எவ்வளோ குட்டிச்சவராக ஆக்கியிருக்கங்கிறதுக்கு உதாரணமே, ஒரு காலத்தில் தென்னாட்டிலேருந்து எல்லாம் டெல்லிக்கு போயிட்டு இருந்தாங்க, பாம்பேக்கு போனாங்க, கல்கத்தாவுக்கு போனாங்க. இப்படி தான் இருந்தது.
இன்னைக்கு எல்லாம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறான். வடக்கம் வாழவே இல்லை. இவங்க கையில் சிக்கி 10 வருஷமாக சின்ன பெண்ணாக ஆகிருக்கிறதுக்கு இதை விட என்ன ஒரு உதாரணம் வேணும்? நீயே ஓட்டு கேட்டுக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறியா, 10 மீட்டிங்காக வர்றியா, அதுக்கு என்ன காரணம்? உனக்கு அங்கே பொழப்பு லாட்ரி அடிக்குது, பயந்துட்டேன் தெற்கில் ஏதாவது ஒத்தேருமான்னு பார்க்கறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அதான காரணம். திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். திமுக காங்கிரஸ் வந்து அகற்றப்பட வேண்டிய கட்சிகள், இல்லாட்டி போனால் நாங்கள் வாழ முடியாதுங்கிறாரு. அவங்க 2 பேர் இருக்கிறவங்க எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது, அவங்க 2 பேர்த்தையும் அகற்றினா தான் நாங்கள் வாழ முடியுங்கிறாரு. பிஜேபிக்கு சவாலாக நின்றுக்கிட்டு இருக்கிறது அவங்க தானே. திமுகவினுடைய தூண்டத்தினால தானே இந்தியா கூட்டணி வலிமை பெற்றுக்கிட்டே போகுது. இல்லாட்டி போனால் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிருப்பாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற சக்தி வந்து திமுகவுக்கு இருக்குது, ஸ்டாலினுக்கு இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம தலையில் கத்தியை கொண்டு வந்து வச்சுட்டா, அந்த ஆள் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. அது அழியவில்லை என்றால் நாங்கள் அழிந்து விடுவோம்ன்றார். அதுதான் அவர் சொன்னதுக்கு அர்த்தம் தான். திமுக அழிந்தால்தான் நாங்கள் வாழ முடியும், திமுக அழியாமல் நன்றாக இருந்தால் நாங்கள் அழிந்து விடுவோம்ன்றது சொல்லியிருக்கார். அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான். திமுக இருந்தால் நாங்கள் இல்லை, நாங்கள் அழிந்து விடுவோம் அப்படின்றார். அதனால் நாங்கள் திமுக அழிப்போம். எதிர்கட்சிகள்லாம் வாரிசு வளரணும், வாரிசு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாஜக மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் வளரணும். இது எத்தனை இடத்துல இந்த பொய்யை சொல்லிட்டு இருப்பார். பிரகலாத் மோடி யார், பங்கஜ் மோடி யார், ஒரு இவங்க அண்ணன் மாமன் மகன் எல்லாம் இருக்காங்களே, எல்லாரும் ஒரு அரசு பதவியில் இருக்காங்களே, எப்படி இருக்காங்க? நேற்று ரொட்டி விற்றுக்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி சொந்த பிள்ளைகளில் வர்றாங்க. எப்படிங்க வர்றாங்க? வாரிசு அரசியல் இல்லையா அது? உனக்கு பொண்டாட்டி, அஃபிஷியலாக பொண்டாட்டி இல்லை, அதிகாரப்பூர்வமான மனைவி இல்லைங்கிறத தவிர வேறு எந்த வகையில் உன்னுடைய வாழ்க்கை குறைஞ்சி போயிருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். பேசினாக்க நீ என்ன போய் வேணாலும் பேச கேட்டுக்கிட்டே இருப்பான்னு நினச்சிட்டு இருக்க. உன்னை பற்றி தெரியாதா? உன்னுடைய வெளிநாட்டு பயணங்களை பற்றி பல கதைகள் உலாவுது, அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். கேட்காம விட்டோம். நீ பல அதிகாரங்களை கையில் வச்சுக்கிட்டு தான் நீ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற. உன்னுடைய அந்தரங்கங்களை எடுத்து அலசினாக்கா எவ்வளோ அசிங்கங்கள் வெளியே வரும். தேவையாது. சொந்த வாரிசுன்னு சொல்கிறாரு. பிரகலாத் மோடி யாருங்க, பங்கஜ் மோடி யாருங்க? இவங்க ஒரு அத்தை மகன் ஒருத்தனுக்கு பெரிய பதவி கொடுத்துருக்காரு, அரசாங்க பதவிகள், பெரிய பெரிய பதவிகள் இருக்காங்க. இப்போ டெக்ஸ்ட் புக் சொசைட்டிக்கு அவர் அத்தை மகன் தான் இருக்கார், சேர்மனாக இருக்கார், அரசு பதவியில் தான் இருக்கார். பிரகலாத் மோடி என்ன செய்கிறோன்னு யாருக்கு தெரியாது. சொந்த பிள்ளைகளில் வர்றாருங்க சென்னைக்கு, லீலா பெட்டாவில் தங்குறாருங்க, சொந்த தம்பி, இவருடைய ஓன் பிரதர். வாரிசு அரசியல் இல்லையா? ஜெய்ஷா யார்? மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயரா? வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக ஆடினாரா, இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக செஞ்சுரி போட்டாரா? அவருக்கு கிரிக்கெட்டுக்கு என்ன சம்மந்தம்? கிரிக்கெட் வாரியம் தான் இருக்க உலகத்திலேயே பணக்கார ஸ்போர்ட்ஸ் கிளப்பு. அது யார் சேர்மன்னாக்கா ஜெய்ஷா யாரானாக்கா அமித்ஷாவோட மகன். இப்படி தானே போயிட்டுருக்குது. வாரிசு அரசியலை பற்றி நீ பேசலாமா? நீ இப்போ சொன்னீங்க வடக்கில் ஒன்றும் தேரல, அதனால தான் தெற்கில் வந்து ஏதாவது 1-2 தேருமா அப்படின்னு வந்து அடிக்கடி வராரு அப்படின்னு சொல்கிறீங்க. வடக்கு தெற்குன்னு இவங்க தான் பிரிக்கிறாங்க, தமிழ் ஹிந்தின்னு இவங்க தான் பிரிக்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் பார்க்கல, எல்லாருமே ஒன்றா தான் பார்க்குறோம். இப்போ இங்கே இருக்கிற ஒரு பட்டியலினத்து சமூகத்தை முருகன் அவரை வந்து ஹிந்தி பேசும் மக்கள் மாநிலத்திலேருந்து மத்திய இணையமைச்சராக ஆக்கியிருக்கிறோம். நாங்கள் எந்த பாகுபாடும் பார்க்கல. தேடி பிடிச்சி ஒரு பட்டியலினத்தை காட்டுறாரு. மிச்சம் எல்லாம் ஜெய்சங்கர் யார், நிர்மலா சீதாராமன் யார், பட்டியலினமா? தேடி பிடிச்சி தேடுறாரு. எல்முருகனுக்கு என்ன மரியாதை இருக்குது? நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கர் இருக்கிற மரியாதை தான் எல்முருகனுக்கு இருக்கா? திரௌபதி முர்முக்கு இருக்கிற நிர்மலா சீதாராமனுக்கு ஜெய்சங்கர் இருக்கிற மரியாதை தான் குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்முக்கு இருக்குதா? உங்கள் விழாவுக்குள்ள எல்முருகன் வீட்டில் தானே போய் கொண்டாடினாரு. எல்முருகன் வீட்டுக்கு நீ போகிறது பெரிய விஷயம் இல்லை, உன் வீட்டுக்கு எல்முருகனை கூப்பிடணும். அது நீ அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷன், உன்னை மதிக்கிறேன் அப்படின்னு காட்டுற. நீ நிஜமாக மதிக்கிறதா எல்முருகனை கூப்பிட்டு போய் உன் வீட்டில் சாப்பாடு போடு, அப்புறம் பார்க்கலாம். அவங்க கூட்ட சாப்பாடு சாப்பிட்றது அப்படி சொல்கிறதுனால அவங்களுக்கு கௌரவத்தை நீ கொடுக்குறியா? என்ன நீ பெரிய கௌரவத்தை கொடுக்குறது? நீ நிஜமாக கௌரவிக்கிறது தான் உன் வீட்டில் கூப்பிட்டு சாமி ரூமுக்கு முன்னாடி உட்கார வச்சு சாப்பாடு போடு. எந்த ஒரு தலித்தையாவது நீ வீட்டுக்குள்ளார கூப்பிட்ருக்கியா? வானதி சீனிவாசன் தான் சொன்னாங்க, பட்டியலினத்து வீட்டில் சாப்பிட்டேன்னாங்க. அப்படி வர்றதுனால அவங்களுக்கு கௌரவமா? என்ன பெரிய கௌரவம்? நீ வர்றதுனால அவங்களுக்கு பெரிய கௌரவமா? நீ உண்மையிலே அவங்கள கௌரவிக்கிறதா உன் வீட்டில் கூப்பிட்டு போய் சாப்பாடு போடு.
நடு வீட்டில் உட்கார வச்சு எல்லாத்தோட சேர்ந்து சாப்பாடு போட்டு சமையல் ரூம்குள்ளார அலோவ் பண்ணு. சும்மா வந்து அவங்க வீட்டுக்குள்ளார நீ போகிறதுக்கு எல்லாம் முழங்குது. நீ எங்களை தானே நீ வந்து பட்டியலன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிற. எனக்கு அதை அனுமதி கொடு. பட்டியலான உன் வீட்டுக்குள்ளார வரலான்னு அனுமதி கொடு, அப்போ தான் ஒத்துக்குவேன். ஆலய பிரவேசம் மட்டும் பத்தாது, கர்ப்பகிரகத்தில் எனக்கு இடத்த கொடு. நீ என்ன அங்கே என் வீட்டுக்கு வரதுனால எனக்கு அதனால் எனக்கு கௌரவமா? என்ன பண்ணியிருக்கேன்? நான் திங்கிற சாப்பாட்டையும் பிடிக்கிட்டு போயிருக்கேன். வேறு என்ன பண்ணியிருக்கேன்? பட்டியலம் திங்க கூட கூடாது, சோத்தையும் பிடிக்கிட்டு போயிருக்கேன். ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நேற்று பேசும்போது சொல்கிறாரு, கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி செய்ய அனுபவம் இருக்குது, இன்னும் 5 வருஷத்துக்கு செய்யக்கூடிய திட்டமும் என்கிட்ட இருக்குங்கிறார். அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த கழுதைக்கு முன்னாடி முள்ளைங்க கட்டி விட்ருவாங்க, இந்த முள்ளைங்க பிடிக்கலாம், அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் மக்களை நினைக்கிறாரு. மக்களை கழுதையாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. உனக்கு இதை செய்ய போகிறேன். 10 வருஷமாக நீ என்ன கிழிச்ச? ஒரு தொழிற்சாலை சொல்ல, ஏதோ எங்கள் ஊரை விடு, தமிழ்நாட்டை விட்டுரு, உனக்கு பிடிக்காத ஊர். ஊரில் என்னத்தை செஞ்ச? ஏன் உன் ஊருக்காரன் இங்கே வந்து வேலை செய்கிறான்? அகதிகளாக இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கக்கூஸ் கழுவுறது. ஏன் வடநாட்டுக்காரன் உத்தரப்பிரதேசம் ஹிந்தி பேசுகிற பையன் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான்? ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும்னு இந்த சோமாரி ஆசாசங்களை ஊரை ஏமாற்றிக்கிட்டு சுற்றுநாட்டுங்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கி ஏன் இந்த எல்லாம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான்? போங்களேன், எங்கே போனாலும். சினிமா தியேட்டரில் டிக்கெட்டு கிடைக்கிறதா, சைக்கிள் ஸ்டாண்டா, அங்கே இது பஸ் ஸ்டாண்டில் இதோ எங்கே போங்க, ஹோட்டல் போங்க, எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் இவனுக்கு தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. பானிபூரி விற்கிறத தவிர வேறு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா இல்லாத பசங்க இன்றைக்கி வந்து தெருப்பு இருக்கிறதுன்னு அத்தனையும் அவனுக்கு செய்கிறான்ல. வேலை கிடைக்காம தான் நீங்கள் வந்துருக்குறான். தொழிற்சாலை தொடங்கியிருந்தாங்க, வேலை வாய்ப்பு இருந்திருந்தால் அவன் ஏன் இங்கே வர்றான்? நாமெல்லாம் அங்கே போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி அவன்லாம் இங்கே இருக்கிறான். திருப்பூருக்கு ஏன் போனேன்? வேலை கிடைக்காம திருப்பூருக்கு வந்த கூட்டம், ஒரு வடநாட்டு கூட்டம் அங்கே பெருசாக இருக்குது. அதை கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. உன்னால் பாதிக்கப்பட்டு திருப்பூருக்கு வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் என் ஊருக்காரன் காட்டுறதுக்கு தான் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்காக பாஜக நம்ம பாராட்டணும். மோடிக்கு தெரியணும் இல்லை, உன் ஆட்சியில் வந்து வடநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பே இல்லாமல் போய் எவ்வளோ பேர் திருப்பூரில் வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கான்னு காட்டுறதுக்கு தான் திருப்பூருக்கு கூப்பிட்டு போனாங்க. அவர் தெரிஞ்சிருக்கும், ஓ நம்ம ஆளுங்க இங்கே வந்து பிச்சைக்காரனாக இருக்கான்றது தெரிஞ்சிருக்கும். வாழ வைக்கிற தமிழ்நாடுங்க. அந்தாரையெல்லாம் வாழ வைக்கும்னா தாய் திருநாடே நீ சொந்த நாட்டானையை சுரண்டுவது எத்தனை நாளாயின்னு எழுதினார் கலைஞர். அந்த சொந்த நாட்டான சுரண்டுற நிலமை வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் திமுக. சில பேர் சொல்கிறாங்க, அந்த விமர்சனமும் வருது, அது திருப்பூர் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே வடமாநில தொழிலாளர்கள். ஆமாம், அதுக்கு தான் அவர் மோடிக்கு காட்டினாங்க பாரு, அங்கே வேலை இல்லாமல் எல்லாம் திருப்பூருக்கு வந்து பொழைக்கிறது வந்திருக்கான் ஊருக்காரன். இதுதான் நீ நாட்டை ஆடுற லட்சம்ன்றதை காட்டுறதுக்கு தான் கூட்டு போனேன். அதுக்கு தான் நான் பாஜக பாராட்டுறேன். பெரிய பாராட்டுகள் உண்மையிலேயே சொல்கிறேன். வடநாட்டில் வேலை கிடைக்காம ஊருக்காரன் 10 வருஷமாக பாஜக பண்ண அட்டூழியத்தினால வடநாட்டில் வேலை வாய்ப்பே இல்லாமல் எல்லாம் திருப்பூருக்கு வந்து பிழைக்க வந்திருக்கான். பாரு, நாங்கள் தான் வாழ வச்சுருக்குறோம், தமிழ்நாடு தான் வாழ வச்சுருக்கு, திராவிட இயக்கங்கள் தான் வாழ வச்சுருக்குதுன்னு மோடிக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. அதுக்கு தான் அந்த திருப்பூரில் கூட்டம் போட்டதே. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார், இத்தனாயிரம் பேரை இங்கே வந்து பிழைக்க வந்திருக்கிறான். அப்போ நம்மளை பற்றி விமர்சனம், மோடியினுடைய அரசுக்கான விமர்சனம் அது. எம்ஜிஆர் சிறந்த ஆட்சி கொடுத்தார், அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆருடைய ஆட்சியை சிறப்பாக செஞ்சார். அவங்கள தானே ஜெயிலில் தள்ளினார். அவர் பிரதம மந்திரியாக இருக்கும்போது ஏவன் குற்றவாளியாக உள்ள போனார். அவருடைய கட்சிக்காரர் சுப்பிரமணிய சாமி தானே கேஸ் போட்டார். இந்த சிறந்த ஆட்சிகளை செஞ்சதுனால தான் ஒருவேளை ஏவன் குற்றவாளியை ஜெயிலில் தள்ளினாரோ, அதை தான் சொல்கிறாரோ. அவர் வீட்டில் தானே ஜெயிலுக்கு போச்சு. அவர் தான் அதான் சொல்லணும், அவர் தான் சொல்லணும். அவருடைய கூட்டாளியாக இருந்தபோது தானே எம்ஜிஆர் சொன்ன கொள்கையை தூக்கி காற்றுல எறிஞ்சுவிட்டு கட்சி தொண்டன்னு தான் ஓட்டு போட்டு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணுங்கிற ரூலை எடுத்து பழனிசாமி எடுத்து எம்ஜிஆரை அவமானப்படுத்தினது இவருடைய பீரியடில் தான், இவரோட கூட்டணியில் இருந்தபோது தான். இவ்வளோ அசிங்கத்தை பண்ணிவிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா சிறந்தவர்கள் சொன்னார். அப்போ சொன்னார், அப்போ அது பொய்யா? ஜெயலலிதா என்ற ஊழல் பேர்வழியால் தான் தமிழ்நாட்டு மானமே போயிட்டுருந்தார். அப்போ அதுக்கு ஒன்று பதிலை காணுங்க. அதை எடுத்துக்கிறதா இதை எடுத்துக்கிறதா? எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் இப்போ போட வேண்டிய அவசியம் என்ன, தேர்தலுக்காகவா? ஏங்க போன தடவை வந்தாருங்க, விஜயகாந்துக்கு பெரிய கூட்டம் சேர்ந்துச்சுன்னாங்க. விஜயகாந்த் மாதிரி ஆளே கிடையாதுன்னாரு. இந்த தடவை வந்தார், சரி அது விஜயகாந்துக்கு ஒன்று வேல்யூ இல்லைன்னு தெரிஞ்சவொடனே இது சொல்லிவிட்டார்.
அடுத்த ஒரு விஜய் மாதிரி ஒரு சிறந்த நடிகன்னு பார்த்ததுலம்பார். விஜய் ஒரு வேளை பாப்புலராக அந்த டைமில் இருந்தாருன்னா யார் மூலமாக ஓட்டு கிடைக்குமோ அதெல்லாம் சொல்லி பொழப்பு நடத்துகிறாரு. நிலைமை அவ்வளோ மோசம், டெஸ்பரேட்டு. ஒரு வேளை வாக்கு எந்திரம் காலை வாரிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்தியா முழுக்க அந்த வாக்கு எந்திரத்துக்கு எகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இப்படி தான் ஜெயிக்கிறாங்கங்கிறது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. சண்டிகர் தேர்தல், மேயர் தேர்தல், சண்டிகர் தேர்தலில் வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு இல்லை, எதை கொடுத்தாலும் எதை வேணாலும் பண்ணுவாங்க தெரிஞ்சு போச்சு இல்லை. நீங்கள் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லுவீங்க, அது சண்டிகர் தேர்தலில் அப்போ தான் தெரியுது. நிரூபிச்சிருச்சு இல்லை. என்னெல்லாம் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. நான் தான் விசிகா நடத்தின கூட்டத்தில், திருமாவளவன் அவர்கள் நடத்தின கூட்டத்தில் அதை தான் சொன்னேன். நாங்கள் உள்ளே வந்த உடனே டிவிக்காரங்க வந்துட்டான் இந்த ஆள் தேர்தல் வாக்கு எந்திரம் கேட்டு ஏன் மோசடின்னு பேச ஆரம்பிப்பா, அவனுக்கு இதை விட்டால் பாய்ச்சா கிடையாதுன்னு. இன்றைக்கி நிரூபணம் ஆகிருக்குது இல்லை. இன்றைக்கி உலகமே அதுதானே பேசுது. இதை சொன்னது என்னுடைய மாணவர்கள் தான். எப்போ ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம் கார்டால் முடியும்னா ரத்தமே எடுக்காமல் ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் எத்தனை, சிவப்பு அணுக்கள் எத்தனை, ஹீமோகுளோபின் எவ்வளோங்கிறத இப்படி விரட வச்சா கண்டுபிடிக்கிறதுக்கான சென்சார் இருக்குது எங்ககிட்ட. அவார்டு வாங்கியிருக்கோம், சிறந்த கண்டுபிடிப்புன்னு, இன்டர்நேஷ்னல் அவார்டு. தெரியாமல் இருக்குதுங்கிறது வேறு விஷயம். அதே மாதிரி உப்புன்னு ஊதுனாக்க சர்க்கரை வியாதி இருக்குதா இல்லையாங்கிற குளுக்கோலுங்கிற இதை வாங்கி இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கோம், பேட்டன்ட் வாங்கியிருக்கோம். ஊதுனா போதும், ரத்தம் எடுக்க வேண்டியதில்லை. அப்போ தான் கேட்டேன், எப்போ அந்த ஊதுனாவே கண்டுபிடிக்க முடியும்னா ரத்தமே எடுக்க வேண்டியதில்லைன்னா என்னப்பா அர்த்தம்னு, இந்த சிம் கார்டுக்கு அவ்வளோ சக்தி இருக்குதா அப்படின்னு. அப்போ தான் ஒரு மாணவர் சொன்னார், சிம் கார்டை வச்சுக்கிட்டு எலெக்ஷனையே நடத்தலாம் சார்னார். என்ன சொல்கிறேன்னு, பெரிய செல்ஃபோன் தான் சார் இவிஎம் மிஷின், ஓட்டிங் மிஷின்னு. அதில் இருக்கிற சிம் கார்டை எடுத்து இந்த சிம் கார்டை மாற்றினா எலெக்ஷன் ரிசல்ட் மாறி போகுது, அவ்வளோதான்னார். என்ன சொல்கிறேன்னு, அதுதான் சார் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு என்னுடைய மாணவர்கள் தான் சொன்னாங்க. அது இளைய சமுதாயத்துக்கு தெரியுது இந்த ஃப்ராட் நடக்குதுன்னு, உங்களுக்கு எனக்கு தான் தெரியல. நம்ம மாதிரி சீனியர் கிளைம் பண்ணிக்கிறோம், நமக்கு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இது அவங்க அப்போ தான் நான் யோசனை பண்ணேன். அதானே என்ன, என் சிம் கார்டு எடுத்துகிட்டு உங்கள் சிம் கார்டை போட்டாக்கா ஃபோன் வேலை மாறி போகுது, அவ்வளோதான் எலெக்ஷனுக்கு இது ஓட்டிங் மிஷின். அதை நம்பிக்கிட்டு தான் அவர் இருந்திருக்காரு. இந்த 5 மாநில தேர்தலில் அவங்க மாட்டிக்கிட்டாங்கல்ல. மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தான்லேயும் ஓட்டிங் மிஷினை பற்றி அடித்து உடைக்கிறாங்களே, ஃப்ராடு பண்ணாங்க. சத்தீஸ்கரில் வரமாட்டேன் நாங்கள், அங்கேயும் ஜெயித்தாங்கல்ல. எதை வச்சு ஜெயித்தாங்க? ஸோ இதெல்லாம் அவர் தென் மாநிலத்துக்கு வரும்போதே இங்கே கூடுற வட மாநிலத்தை சேர்ந்த ஆட்களை பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் ஒன்றுமே செய்யலை. தென் மாநிலங்கள் தான் ஓரளவுக்கு அது அவங்களா சுயமாக ஏதோ செஞ்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. வட மாநிலங்கள் ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு ஆதாரமே மிகப்பெரிய வடமாநில கூட்டம் இங்கே வேலைக்கு அலையிறத வச்சுப்போ நம்ம சொல்லலாம். அதுதான் எப்படி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் புகழ்ந்து பேசுகிறாரு, அது எப்படி எடப்பாடியை திருப்பி கூட்டணிக்கு கிடைக்கிறாரா, அது எப்படி பொருள் கொள்வது? எடப்பாடி எதிர்த்து போகிறாராம், அவரை சேர்த்திக்க போகிறதில்ல, உனக்கு பதிலாக அந்த வேலையை நானே செய்கிறேங்கிறார். நீ எதை சொல்லி ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரை பாராட்டி தான் உள்ளே வந்த, அந்த வேலையை நானே செய்கிறேன். அப்போ அது அதிமுக ஆதரவு வாக்கு அங்கே போயிடுமா? அதிமுக ஆதரவு வேணாம், உன்னை விட நான் பிரமாதமாக பேசுகிறேன், ஜெயலலிதா எம்ஜிஆரை பாராட்டி பேசுகிறேன், பழனிசாமி கிட்டே போகிறீங்க என்கிட்ட வாங்கங்கிறார். வேறு ஒன்று அதிமுக தொண்டர்களை அவ்வளோதான், அதிமுக டிஸ்கார்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். எம்ஜிஆரும் ஜெயலலிதா சொல்லி தானே பழனிசாமி ஓட்டு கேட்க வர்றாரு, அதை நானே பண்ணுறேன், நீ என்னத்துக்கு? பழனிசாமி தேவை. இங்கே அதிமுக சிதறி கிடக்கு, எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் அதிமுக வலிமையாக இருக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் இங்கே சிதறி கிடக்கு. ஒரு பிரதமரே ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் புகழ்ந்து பேசுகிறாரு, அப்படிங்கும்போது நம்மளும் பாஜக ஓட்டு போயிடுவோம் அப்படின்னு மனநிலை மாறுமா? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்தபோதே அவங்க உழுவு போயிட்டாங்க, ஞாபகம் இல்லாமல் போச்சுங்க. ஜெயலலிதா இறந்த உடனே அந்த கட்சி காணாமல் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமே கட்சி காணாமல் போச்சு, அவங்கள யாருக்குமே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. அவங்க பேரை சொல்லிக்கிட்டு தாங்க பழனிசாமி, அவங்க பேரை சொல்லி தாங்க ஈரோடு தேர்தலில் நின்னாங்க, கூட்டணி தானே வச்சாங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கல்ல. அப்போது பாஜகவும் பழனிசாமி அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து தானே நின்னாங்க. ஓட்டை பிரிக்கிறதுக்காக பன்னீர்செல்வம் நிற்கிறவர் கேண்டிடேட்டை வாபஸ் வாங்கிட்டார். ஆக ஒன்றிணைந்த அதிமுக தானே அப்போ நின்றுச்சு ஏறத்தாழ. இல்லை, அப்போ மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் பிரச்சாரம் தீவிரமாக பண்ணல, வரக்கூடாதுன்னாங்க, வந்தால் ஓட்டு போய்ட்டுருந்தாங்க. வந்திருந்தால் இந்த 70,000 7 லட்சமாக மாறி இருக்கும் வாக்கு வித்தியாசம். அது 70,000க்குள்ளார நின்னது வராதுனால தான், இல்லாட்டி லட்சக்கணக்கில் போயிருக்கும். அதுதான் அவங்களுடைய கூட்டணிக்கு கிடைச்ச விமர்சனமே அதுதானே. 70,000 வாக்கு வித்தியாசம், வாங்கின ஓட்டு இல்லை, வித்தியாசம்.
அந்த அளவுக்கு மரண அடி. டெபாசிட் பழனிசாமி என்ன சொன்னார், டெபாசிட் கிடச்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு போயிட்டார். நின்னா தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், தோற்கடிக்கவே முடியாத கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அதிமுக டெபாசிட் கிடைச்சது சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இறங்கி போயிருக்கு. மோடியின் பேச்சு ஒட்டுமொத்தமாக 2 நாள் வந்து ஒரு பேசியிருக்கிறாரு, பேசு பொருளாக இருக்குது. தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? அது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒருத்தர் 2 பேராவது மோடிக்கு ஓட்டு போடலான்னு நினச்சிருப்பான், இப்போ அவனு நிறுத்திட்டு இருப்பான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அவ்வளோதான் இருக்குது. அவரை நெகட்டிவாக தாங்க போயிருக்குது, அவருடைய பேச்சுக்கள் பூராவும் நெகட்டிவாக தான் போயிருக்குது. உங்களை மாதிரி ஊடகங்கள் வேணால் அதை தூக்கி பேசி வச்சுக்கிட்டு வளர்ந்துட்டு கிளஞ்சிருச்சு நீங்கள் ஏதாவது ஒரு செயற்கையாக ஒரு இமேஜை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணலாமே ஒழிய, ஒவ்வொரு தடவை வரும்போது ஒரு 10,000 ஓட்டு 20 லட்சக்கணக்கான ஓட்டுகள் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். இன்னும் 2 தடவை வந்தாருனாக்கா பாஜக இழுத்து மூட்டிட்டு தான் சொல்லிடலாம். போதும், வேறு ஒன்றுமே வேணாம். திமுக செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, எங்களை தேர்ந்தெடுக்காவிட்டால் மோடி கூட்டம் தான் ஆட்சிக்கு வரும்னு சொன்னாவே போதும். கண்ணில்லாதவங்க கூட வந்து ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லி திமுக ஓட்டு போட்டு போடுவாங்க. வேறு ஒன்றுமே வேணாம். நாங்கள் வேணான்னாக்க இவங்க தான் அண்ணாமலை படம் இதெல்லாம் போட்டிங்கன்னா போதும். இப்போ தமிழகத்தில் பாஜக இது வரைக்கும் ஆண்டதே கிடையாது, ஆட்சி செஞ்சதே கிடையாது. ஆனால் பாஜக மனசில் தமிழ்நாடு இருக்குது, தமிழகத்துக்கு நான் நிறையா செஞ்சுருக்கிறேன். என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க. வரியாக வாங்குறோம்ல, அதை வந்து திட்டங்களாக செய்கிறேன். என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. நீ ஊருக்கே எதாவது பண்ணலங்கிறது தானே இங்கே இப்போ வந்துருக்குற இந்த இதை. வடநாட்டுக்காரன் இங்கே வந்து வேலைக்கு வந்துருக்குறான், நீ ஊர்லேயே ஒன்றும் பண்ணல, நீ தமிழ்நாட்டுக்கு பண்ண என்ன அர்த்தம்? எப்படி யார் நம்புவோம்? என்ன நம்மளாம் அவ்வளோ தூரத்துக்கு குருட்டுத்தனமாக இருக்கிறோம், அவ்வளோ தூரத்துக்கு மூட கட்டவனாக இருக்கிறோம். நம்ம முட்டாள் தான் இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா மோடியவே பிரதம மந்திரியாக வச்சுருக்கிறோம். அதுக்கு மேலே ஆதாரமே தேவையில்லை. நீ நினைக்கிற அளவுக்கு முட்டாளுங்க இல்லைங்கிறத நான் சொல்ல வரேன். பட்டவர்த்தனமாக கட்டுறாங்க. திருப்பூரில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிற்கிறான், அத்தனை பேர் வடநாட்டுக்காரன். என்ன அர்த்தம்? ஊரில் வேலை கிடைக்காம இங்கே வந்திருக்கான். நீ ஒரு திட்டங்களை ஊர்லேயே போடலன்னு போய் என் ஊரில் போட்டேன்னு சொன்னால் எவன் நம்புவான்? கைப்பொண்ணு கண்ணாடி தேவையா? நீங்களாம் ஊடகங்கள்லாம் சேர்ந்து ஏற்றி விட்டாலும் நடக்காதுங்க. அதிமுக கூட்டணிக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் போகல. அது எப்படி நினைக்கிறீங்க? பாஜகவில் ஜி.கே. வாசன் போயிருக்கிறார், ஜாம்பாண்டியன் போயிருக்கிறாரு, மற்றவங்க யாரும் போகல. மிகப்பெரிய கட்சிகள் 2 லட்சக்கணக்கு 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சியில் ஒவ்வொன்றும். சார், இந்த மாதிரி தலைவர்கள் பின்னாடி அவங்க நிழல் கூட போகிறதில்ல சார். அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஜி.கே. வாசன் வந்தால் கட்டாயத்தின் பேரில் போகிறாங்க. அவர் வேறு வழி இல்லை, அவர் அங்கே தான் போயாகணும். அவரை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை, ஏன்னா அவரை சுற்றி வளைச்சி எனக்கு உறவுக்காரர் ஆகிட்டார், அதனால் நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. அதனால் அவருடைய செயல்பாடுகள் நான் ஆதரிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. அது அவர் போகிறாரு, ஒரு வழியில் போயிட்டுருக்காரு. எதுக்காக போகிறாரு? ஜான் பாண்டியன் ஏன் போகிறாரு தெரியும், பாரிவேந்தர் ஏன் போகிறாரு தெரியும், ஏசி சண்முகம் ஏன் போகிறாரு தெரியும். ஏசி சண்முகத்துக்கு பாரிவேந்தருக்கு ஒரே பிரச்சனை தான், தன்னுடைய காலேஜ் யாரும் எடுத்துக்கூடாது, அவ்வளோதான். தன்னுடைய சொத்துக்களை இது. ஏன்னா வண்டலூர் ஏரி எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணி அந்த ஏரிக்குள்ளார காலேஜ் கட்டியிருக்காரு, சட்டவிரோதமாக கட்டியிருக்காரு. எஸ்ஆர்எம் காலேஜ் பாரிவேந்தர். கோவன் நதிக்குள்ளாரையே காலேஜை கட்டினது ஏசி சண்முகம். கோவன் நதியை மறிச்சார், ஜெயிலுக்கே போனார். இந்த மாதிரி சட்டவிரோதமாக நில ஆக்கிரமிப்பு பண்ணவங்கெல்லாம் அவரோட சேர்ந்துருக்காங்க. தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு பாஜக வந்துடுச்சுன்னா என்ன படுத்துக்கிறதுக்காக போகிறாங்க, அவ்வளோதான். இல்லாட்டி போனால் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பக்கம் போயிடுவாங்க. அவங்களெல்லாம் ஒரு இதாக எடுத்துக்க முடியாது. ஒன் மேன் ஷோ, செலவு பண்ணுவாங்க. நல்ல செலவு. வேலுமணிலாம் பேசவே மாட்டார், அவர் அங்கே போயிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பாஜக இது பேசவே மாட்டார்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவரே நேற்று பேசுகிறாரு, 3% ஓட்டு கூட இல்லைங்க, அந்த கட்சிக்கு போய் யாராவது போவாங்களா, நான் ஏன் போகிறேன் அப்படிங்கிறாரு. அவங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க பாஜக. அவங்களுக்கு தெளிவாக தெரியும், மக்கள் ஒருத்தர் கூட பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பாஜக எதிர்ப்பால் இங்கே பயங்கர எதிர்ப்பால் இல்லை, பாஜகங்கிற காற்று கூட இங்கே வரல. பாஜகங்கன்னாவே இங்கே கண்ணை மூடிட்டு சொல்லி போனால் சத்தியமாக குருடன் கூட ஓட்டு போட மாட்டான், கண் இல்லாதவங்க கூட ஓட்டு போட மாட்டான். அது மாதிரி எதிர்ப்பால் இருக்குது. அத்தனை ஓட்டு திமுகவுக்கு போகுது. அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டு ஒரு 10,000 ஓட்டு இருந்தால் 10,000 அப்படியே சாலிடாக திமுகவுக்கு போகுது. அதை பிரிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து அதிமுக பழனிசாமியை கூப்பிட்டு நீ எதிர்ப்பாக இருக்கிற மாதிரி பண்ணு, 10,000 ஓட்டில் ஒரு 5,000 ஓட்டாவது நீ வாங்கு, அந்த வகையில் கொஞ்சம் திமுகவை பலவீனப்படுத்த பாருங்கிறதுக்காக தான் இந்த நாடகமே அதுக்காக தான் நடத்துகிறாங்க. அதுக்காக தான் விஜயும் அரசியலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார்னு ரஜினிகாந்தை கூப்பிட்டு பார்த்தாங்க, அவர் வரல.
அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டிலே தூக்கி விஜய் கொடுத்து இன்னும் இவர் தான் சூப்பர் ஸ்டார், ரஜினிகாந்த் இல்லைன்னு சொல்லி அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் வந்து மக்கள் கொடுத்தது. அதை இவங்க பிடிங்க விஜய் கொடுத்துட்டாங்க. என் கூட சேரலன்னா அவ்வளோதான். மோடியா லேடியான்னு கேட்டாங்க, எப்படி அந்த மாதிரி ஜெயிலுக்கு போச்சு. அதுக்கு பதிலாக ரஜினிகாந்த் சேர மாட்டேன்னு அவர்கிட்ட இருந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் பிடிங்க விஜய் கொடுத்துட்டாங்க. அவர் சேர்ந்துக்கிட்டார். அதை கொடுத்து அவர் மூலமாக ஒரு 5000 ஓட்டை வாங்கிக்கலாம். 10000 ஓட்டு இருக்குதுன்னாக்கா பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் 10000 ஓட்டு இருக்குதுன்னா 5000 ஓட்டை பழனிசாமி தலைமையிலையும் 5000 ஓட்டை விஜய் தலைமையிலையும் வாங்கி திமுகவுக்கு போக விடாமல் தடுக்கிறது தான் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள். திமுகவுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ முஸ்திப்புகள். இதெல்லாம் என்னன்னாக்கா இப்போ பாஜக எலெக்ஷன் நேர்மையாக நடந்தால் இப்படியெல்லாம் நடக்குங்கிறதுக்காக முன்னேற்பாடுகள் பண்ணுறாங்க. கருத்து கணிப்பு போடும்போது சொல்லலாம் இல்லையா, விஜய் கட்சி ஆரம்பித்ததனால் பல கோடிக்கணக்கான வாக்குகள் திமுக எதிராக திரும்பியது அப்படின்னா கணக்கு போடுவாங்க. CO டெஸ்ட் போடுவாங்க. இந்தியா டுடே இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல எழுதுறது. திமுக வந்து பாஜக கூட தொடர்பில் தான் இருக்கும், தேர்தலுக்கு அப்புறமும் முடி போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல. நேற்று KP முனுசாமி சொல்கிறாரு, சவால் விட்டு சொல்கிறாரு, பாஜகவுக்கு இங்கே எங்கே ஓட்டு இருக்குது, சரி அப்படியே ஓட்டு இருக்குது செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல. நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர்லாம் இங்கே வந்து ஏதோ 2 தொகுதியில் நிற்க வச்சு அவங்க செல்வாக்கை காட்டுங்க, ஜெயிச்சிருங்க பார்த்துருவோம் அப்படிங்கிறார். அந்தளவுக்கு பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் பேசுனா தாங்க பாஜகவை வந்து இவங்க தீவிரமாக எதுக்குறாங்கங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமில்ல, ப்ரூஃப் வேணுமில்ல. நம்ம இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோமில்ல. அது இல்லை, நாங்கள் எதிர்த்து தான் பேசுகிறோங்கிறதுக்கு தான் இவ்வளோலாம் பேசி நிரூபிக்க பார்க்குறாங்க. இப்போ நீங்களே கேட்குறீங்களா, இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு கேட்குறீங்கல்ல. நிரூபிக்க பார்க்குறாங்க, நாங்கள் பாஜகவுக்கு எதிரி தான் அப்படின்னு நிரூபிக்க பார்க்குறதுக்காக பேச்சு, அவ்வளோதான். அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நடிக்கிறாங்க, நாங்கள் பாஜகவை எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னு. சரிப்பா, காதில் இருக்கிற பூ எடுத்து இப்படி போட்டுருவோம். நேற்றுக்கு வந்து வைகை செல்வம் இருக்காருல்ல, காங்கிரஸ் திமுக அவங்கள ஏதோ மனக்கசப்பு இருக்குது, அதுக்கு வந்து காங்கிரஸுக்கு மருந்து வந்து அதிமுகவிட்ட இருக்குது, விருப்பம்னா வரலாம் அப்படிங்கிறார். அப்படி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவோட மறைமுகமாக ஒரு கூட்டணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா இந்த வார்த்தையை அவர் எப்படி சொல்லுவார்? இப்படியெல்லாம் சொல்லுவோம், காங்கிரஸ் கூட சேருமோ அப்படின்னா தானே பாஜக எதிர்ப்பு கேட்குறீங்கள, இந்த கேள்வி கேட்குறீங்கல்ல, அதுக்காக தான் இந்த கேள்வி. காங்கிரஸ் கூட சேருவோம், நாங்கள் பாஜக கூட சேர முடியாத அளவுக்கு அவங்க விரோதியம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அது சந்தேகம் அப்போ தாங்க ஓவராக வருது, அப்போ தான் ரொம்ப ஓவராகவே வருது. இது ஒரு மாதிரி கொஞ்சம் ஏதோ சாதாரணமானீங்களா, காங்கிரஸே கூட்டணி கூப்பிடுறாங்கன்னும் போது நடிப்பில் மகா நடிப்புடா சாமிங்கிறது தான் நம்ம சொல்லணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். கருத்துக்களை பகிர்ந்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.